இன்றைக்கி சிக்கன் நகட்ஸு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டோட ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணணும் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ். இதையெல்லாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது மேலே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் விட்டு கல் ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சிக்கனை கல்லில் போட்டு நல்லா அழுத்தி விட்டு பூரி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். பூரி கட்டையை வச்சு தேய்க்கும் போது ஒரு 3/4 இன்ச்சு மொத்தம் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி முடித்ததும் இதை சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற பீஸு சதுரமாக வரும். நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பீஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி எடுத்துக்கணும். கட் பண்ணி இருக்கிற பீஸெல்லாம் எடுத்து ஒரு தட்டையில் வச்சுக்கலாம். கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நகட்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து கலக்கி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு முக்கி எடுத்துக்கலாம். பிரெட்டு தூளை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் நகட்ஸு சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை தக்காளி சாஸில் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.